ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஷோ ஆக மாட்டேங்குது. அந்த பேஜை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ரீசன்னு தெரியல. ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை. சில பேர் வந்து ரிசல்ட்டு பார்க்காம வெயிட் பண்ணுறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேபி வந்து சில அப்டேஷன் வந்து போகலாம். ஏன்னா வந்து ஃபெயில் மார்க் வாங்கினவங்களுக்கும் பாஸ்ன்னு ரிசல்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சில பேர் வந்து யூனிவர்ஸில் போய் கேட்டப்போ ஃபெயில் தான், இது வந்து சேஞ்ச் ஆகும் அது போல் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி ரிசல்ட்டில் வந்து அப்டேஷன் ஏதாவது நடக்கலாம். ரிசல்ட் பேஜ் அகைன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்ஸ் அகைன் உங்களோட ரிசல்ட்டை வந்து கிராஸ் செக் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை வந்து அகைன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமஸ்டருக்கு அசஸ்மெண்ட் பண்ணாமல் விட்டவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 days கிட்டக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட ஓல்டு அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இப்போ ஷோ ஆயிருக்காது. உங்களுக்கு ஹேஷ் சிம்பிள் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் போட்டிருக்காங்களோ நீங்கள் இப்போ வந்து ஆன்லைன்லேயே வந்து உங்கள் அசஸ்மெண்ட்டை அகைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா C24 ஃபர்ஸ்ட் செம், A23 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செம், C23 தேர்ட் செம், A22 ஃபோர்த் செம், C22 ஃபிஃப்த் செம், A21 சிக்ஸ்த் செம் உங்களால் மட்டும்தான் இப்போ ஆன்லைனில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உங்கள் யாருக்காவது ரிசல்ட்டில் ஹேஷ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா இமீடியட்டாக உங்கள் அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 10th வரையும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக இருக்காதுன்னா April 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. பட் ரிசல்ட் அப்டேட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 10 days கூட ஆகலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அந்த மார்க்லாம் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதையுமே வந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Candidates are hereby instructed to submit the internal assessment on or before 10/4/2024, failing which their examination results will be withheld. Also further extension won't be given and the portal will be closed ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் இருக்காது. இந்த சான்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி போயிட்டு அங்கே தான் வந்து உங்கள் அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஓல்டு அசஸ்மெண்ட் தான். நியூ அசஸ்மெண்ட் இனிமேல் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் 2025க்கான அட்மிஷன் சூன் வந்து க்ளோஸ் ஆக போகுது. நிறைய பேர் கேட்ட டவுட் என்னென்னா, இப்போ எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, நான் வந்து எல்லா செமஸ்டர்லையுமே பாஸ் பண்ணிட்டேன், இமீடியட்டாக அட்மிஷன் போட முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சில பேர் வந்து யூனிவர்ஸில் கேட்டப்போ எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட் டிசி வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லா செமஸ்டருக்குமான மார்க் ஷீட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால இப்போ கேலண்டர் இயர் அட்மிஷன் இமீடியட்டாக போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வேறு யூனிவர்ஸில் கேட்டாலும் சேம் இதே தான் சொல்லுவாங்க. நீங்கள் அப்கமிங் அகாடமிக் இயர் அட்மிஷன் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். நிறைய பேர் ப்ரொவிஷனல் அர்ஜென்ட்டுன்னு கேட்டிங்க, மார்க் ஸ்டேட்மெண்ட் அர்ஜென்ட்டுன்னு கேட்டிங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குன்னா என்ன ரீசன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸில் போய்ட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து எழுதி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்தராக ரிசல்ட் பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.